சிநேகன் அவர்களுடைய தந்தைய நல்லடக்கம் செஞ்ச இடத்துல சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னும், அதை கேட்டு அங்க இருந்த மக்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் பாடலாசிரியரும், நடிகருமான சிநேகன் அவர்களோட தந்தை சிவசங்கர் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. தொடர்ந்து கமலஹாசன் சார்லிருந்து ஏகப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் அவங்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸ பதிய வச்சிருந்தாங்க. மேலும் சிநேகன் அவர்கள் நேத்தே அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்ட்டாரு. அவரோட தந்தை நல்லடக்கம் செய்யப்பட போறது அவரோட சொந்த ஊர்ல தான். தஞ்சாவூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய அவங்களோட சொந்த ஊர்ல தான் நல்லடக்கம் பண்ண போறாங்க அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு காலையில 11 மணி அளவுல அவங்களோட அப்பா நல்லடக்கம் ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அப்ப அங்க ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பா அங்க ஒரு சில விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நல்லடக்கம் பண்ண போற இடத்துல கழுகுகள் வந்து பயங்கரமா வட்ட போட்டுட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பசுமாடுகள் வந்து பயங்கரமா கத்திட்டு இருந்துச்சாமா. அண்ட் இத பார்த்து ஸ்நேகன் மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட நல்லடக்கம் பண்ணப்பட போற நேரத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிர்ச்சிய குடுத்திருக்கு. அண்ட் இத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "இதெல்லாம் கண்டு நீங்க பயப்படாதீங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆத்மாக்கு மட்டும் தான் அந்த மாரி நடக்கும். 1 இல்ல 2 இல்ல 102 வயசு வரைக்கும் உங்க அப்பா ரொம்பவே நல்லபடியா இருந்திருக்காரு. நெறைய பேத்துக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அவரோட இறப்புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது தெய்வீகம் சார்ந்ததா தான் இருக்குது. மத்தபடி நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி தான் அந்த இடத்துல நல்லடக்கம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அண்ட் அங்க பசுமாடு கட்டுனது, அங்க காக கூட்டங்கள், அது மட்டும் இல்லாம கழுகுகள் பறந்தது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வீக ரீதியாவே பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் தான் அங்க இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும், அதே நேரம் இது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாரியும் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த நியூஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் இத நல்லதுங்கிறாங்க, ஒரு சிலர் இத கெட்டதுங்கிறாங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரவி மோகன் அவர்களோட நடிப்புல உருவாகி இருக்க ப்ரோ கோட் படத்துக்கு அந்த ஒரு பேரை பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ரவிமோகன் அவர்கள் புதிதாக புரொடக்ஷன் நிறுவனம் ஒன்று தொடங்கி அதோட முதல் படமாக ப்ரோ கோட் அப்படிங்கிற படம் பண்ண போறாரு. அண்ட் அந்த ஒரு படத்தை கார்த்திக் யோகி அவர்கள் தான் டைரக்ட் பண்றாரு. இதுல மலையாள ஆக்டர், அது மட்டும் இல்லாம நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றாரு. ஸோ 3 பேரை மையப்படுத்தி தான் அந்த கதை இருக்க போகுது. இந்த படத்துக்கு ப்ரோ கோட் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. டைட்டில் டீசருமே ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு பெற்று இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில இந்த படத்தின் மீது ஒரு பிரபல நிறுவனம் கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. குறிப்பா இந்த ஒரு படத்தோட பேரு ப்ரோ கோட் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கேஸோட மூல காரணமா இருக்கு. அதற்கு அவங்க சொல்லியிருக்க விளக்கம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு மதுபானம் நிறுவனம் வந்து வச்சிருக்கோம். அதோட பேர் வந்து ப்ரோ கோட். இந்த பேரை இவங்க பயன்படுத்துறதுனால அதோட பேருக்கு டேமேஜ் ஆகிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ஸோ இத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாரி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இடைக்கால தடை இருக்கு. இந்த பேரு நீடிக்குமா? இல்ல வேற பேர் மாத்த போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.